kids, welcome to the class. In today's session, we are going to see the second lesson, Where is Duke? So, do you all love pets? Yes, we all love pets. Today also in this story, we are going to see a story about Duke, which is a pet dog. Okay, let's start the class. So look at the picture. This is Rahul and this is Anju. So they are sitting in the house and it's raining outside and the wind is blowing. What does mean by blowing? The air is moving with the speed. ரொம்ப ஸ்பீடா காத்தடிக்குள்ளே அதுக்கு பேர் தான் blowing. So Rahul and Anju வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெளிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. It's raining means yes, மழை பெஞ்சிட்டு இருக்கு and the wind is blowing. பலமா காத்தோட மழை பெய்யுது. Next, close the windows, Rahul, says Mrs. Menon. So this is Mrs. Menon. Rahul Anju அவங்களோட மதர் தான் மிஸ்ஸஸ் மேனன். ஸோ பலமா காத்து மழையுமா அடிக்கிறதுனால ராகுல் கிட்ட அவங்களோட மம்மி மிஸ்ஸஸ் மேனன் என்ன சொல்றாங்கன்னா க்ளோஸ் த விண்டோஸ். க்ளோஸ் த டோர்ஸ் அஞ்சு. அஞ்சு கிட்ட டோர்ஸ் எல்லாம் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. தே வில் பேங் அண்ட் த கிளாஸ் வில் பிரேக். ஸோ இது காத்துல வந்து காத்தடிச்சதுன்னா விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் பலமா ஆடும் பார்த்துருக்கீங்களா? ஸோ பேங்க்னா ரொம்ப டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா அது பயங்கரமா சத்தம் கேட்கும். அந்த மாதிரி பண்ணும்போது கிளாஸ் விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் அதுல இருக்க கிளாஸ் எல்லாம் பிரேக் ஆயிடும், உடஞ்சிடும். அதனால நீங்க போய் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர் இஸ் அ ஸ்ட்ராங் அவுட் சைட். வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ராங்? எஸ், வெரி பயங்கரமா காத்தடிச்சு மழை பெஞ்சு புயலோட மழை பெய்து சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஸ்ட்ராங். ஸோ தேர் இஸ் அ ஸ்ட்ராங் அவுட் சைட் சேஸ் மிஸ்ஸஸ் மேனன். மேனன் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, அம்மா தான் வந்து மிஸ்ஸஸ் மேனன். மம்மி, வேர் இஸ் அவர் டாக் டியூக்? டாக் எங்க போச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்பதான் டாக் வந்து அவங்க தேடுறாங்க. அவங்க டாகோட நேம் என்ன? டியூக். நம்ம லெசனோட நேம் என்ன? வேர் இஸ் டியூக். ஸோ டியூக்கு காணும்ன்றது தான் தேட போறாங்க இவங்க. அதுதான் இந்த சாப்டர். ஓகே, ஸோ இஸ் ஹி அவுட் இன் தி ஸ்டார்ம்? ஆஸ்க் அஞ்சு. அஞ்சு என்ன கேக்குறாங்க, வெளிய மழையில போய் நிக்கிறானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கேக்குறாங்க. Let us see if Duke is hiding, says Rahul. So ராகுல் என்ன சொல்றாங்க, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இந்த டியூக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பெட்டை வீடு ஃபுல்லா தேடுறாங்க. So what is mean by hiding? ஹைடிங்னா என்னது? ஒளிஞ்சிட்டு இருக்குது. Now who is hiding? Yes, Duke, our pet dog Duke is hiding. Okay, Anju and Rahul look for Duke. Who look for Duke? Anju and Rahul. Anju Rahul Duke தேடி போயிட்டு இருக்காங்க. ஓகே, Anju looks in the kitchen. Anju போய் கிச்சன்ல பார்க்கறாங்க. Duke, Duke calls Anju. Duke calls Rahul. But Duke does not come. Duke வீடெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. கிச்சன்ல போய் அஞ்சு தேடிட்டு இருக்காங்க. But Duke does not come. Duke வரவே இல்லை. நெக்ஸ்ட் மம்மி என்ன பண்றாங்க? Mummy, Duke is not there. Where can be hiding? Asked Rahul. Rahul கேக்குறாங்க, டியூக்கு காணவே காணோம், எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. Rahul looks for Duke in the dining room, but he is not there. So Rahul இப்போ டைனிங் ரூம்ல போய் Duke where are you அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. But Duke is not there also. Next, Duke is here, says Mrs. Menon. So Duke இங்கதான் இருக்கான், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் மேனன் கூப்பிடுறாங்க. He is hiding under the bed. Where he is hiding? Yes, he is. Look at the picture. He is hiding under the bed. He is afraid of the storm. So வெளிய பயங்கரமா storm இருக்கு இல்லையா? Stormனா என்னது? புயல் காத்து சொன்னீங்க இல்லையா? So he is afraid of that. What does mean by afraid? ரொம்ப பயமா இருக்குது. So Duke என்னாச்சு? ரொம்ப பயத்துல பெட்டுக்கு அடியில போய் he was hiding. They are calling Duke out of the bed. Okay, under the bed. Where is Duke hiding? Yes, he is hiding under the bed. So they are calling them, come on Duke, come out Duke. Like guys, they are calling the Duke out of the bed. But Duke does not come out. What does Duke do? It does not come out. He is afraid of the storm. He is very much afraid of the storm. Okay, what does mean by afraid? Afraid means very fear. பயம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ரொம்ப பயந்து போய்
அது under the bed it was hiding. Okay, he will not come out until the storm stops. Storm stop ஆகுற வரைக்கும் அங்க மழை பெய்யறது நிக்கிறது வரைக்கும் Duke does not come out. So this is your story, where is Duke? Now let's see the animated part of this video. Okay, Where is Duke? Rahul and Anju are sitting in the house. It is raining. It is raining and the wind is blowing. Close the windows, Rahul, says Mrs. Menon. You close the doors, Anju. They will bang and the glass will break. There is a storm outside, says Mrs. Menon. Mummy, where is our dog Duke? Is he out in the storm? Asks Anju. Let us see if Duke is hiding, says Rahul. Anju and Rahul look for Duke. Anju looks in the kitchen. Duke! Duke! Calls Anju. Duke! Duke! Calls Rahul. But Duke does not come. Mummy, Duke is not here. Where can he be hiding? Asks Rahul. Rahul looks for Duke in the dining room, but he is not there. Duke is here, says Mrs. Menon. He is hiding under the bed. He is afraid of the storm. Come on, Duke. Come out, Duke. But Duke does not come out. He is afraid of the storm. He will not come out until the storm stops. today we have seen the story, where is Duke, isn't it? Now into the activity part of this video. So this is the activity for the lesson 2, where is Duke. So in this lesson we have so many words and their meanings. Now we are going to match the words with the meanings. This is your activity. So cut the paper like this, then only you can match it with the perfect answer. Okay, so first one is blowing. The first word is blowing. நம்ம என்னன்னு ப்ளோயிங்னா என்னன்னு பார்த்தோம். எஸ், மூவிங் ஏர். மூவிங் ஸ்ட்ராங் ஏர் இஸ் கால் ப்ளோயிங். ப்ளோயிங்னா என்ன? மூவிங் ஏர். The next word is storm. Storm. The next word is storm. Storm means, yes, strong wind. Storm means strong wind. பலமா காத்தடிக்குது, புயல் காத்து சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நேம் தான் storm. ஸோ இதே மாதிரி நம்ம புக்கில் இருக்க மீனிங்ஸ் அண்ட் வேர்ட்ஸை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து இன்னும் ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும் அண்ட் ஆல்சோ அதோட மீனிங்ஸும் ஈஸியாக புரியும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணும். ஓகே, தேங்க்யூ கிட்ஸ்.